அண்ட் ஃபர்ஸ்ட் இன்றைக்கி வந்துட்டு ஹோல் விசார்ட்லேருந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒன் பை ஒன்னாக போகலாம். ஸோ ஹோல் விசார்ட் அண்ட் தென் வி வில் கோ ஃபார் ஃபில்லர்ட்ஸ் அண்ட் பேட்டர்ன். ஸோ இது வந்துட்டு 3D பேட்டர்ன். நம்ம வந்துட்டு 2Dயில் இருக்கிற பேட்டர்ன்ஸ் வந்துட்டு என்ன பண்ணியிருந்தோம், ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா ஃப்ரண்ட் லைன் சூஸ் பண்ணிவிட்டு ஸ்கெட்ச் அப்படின்னு என்ன பண்ணுறேன் கொடுக்குறேன். ஸோ ஸ்கெட்ச் கொடுத்துட்டு இதில் ஒரு பிளாக் வந்துட்டு என்ன பண்ணுறேன், ட்ரா பண்ணுறேன். அண்ட் தென் அதை எக்ஸ்ட்ரூட் பண்ணுறேன் certain distance. so should be 100. வேணா நம்ம இங்கேயே வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம், வேல்யூ கொடுத்துக்கலாம் and say okay. ஸோ இப்போ எனக்கு ஒரு பிளாக் அப்படிங்கிறது என்ன ஆயிடுச்சு, கிரியேட் ஆகிடுச்சு. இந்த பிளாக்கில் நான் ஒரு ஹோல் அப்படிங்கிறத என்ன பண்ணணும், கிரியேட் பண்ணணும். ஹோல் ஓகே. ஸ்பெசிஃபிக்காக ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு ஹோல்லே நிறைய டைப் ஆஃப் ஹோல் இருக்குது. ஸோ கவுண்டர் போர் அப்படின்னு இருக்குது, இல்லை நார்மல் ஹோல் அப்படின்னு இருக்குது. பேசிக்காக ஒரு ஹோல் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், எதர் ஏதாவது ஒரு ஃபேஸை செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்கெட்ச் அப்படின்னு கொடுப்போம். கொடுத்துட்டு Ctrl 8 அண்ட் தென் ஸ்கெட்சுக்கு போயிட்டு இந்த மாதிரி என்ன பண்ணுவேன், ஒரு ஸ்கெட்ச் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா அதை என்ன பண்ணுவேன், எக்ஸ்ட்ரூட் கட். ஸோ அப் டு சர்டன் டிஸ்டன்ஸ். மேபி இது ஒரு பிளைன் த்ரூ ஒரு ஹோலாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி க்ரியேட் பண்ண முடியும். ஸோ ஒரே ஒரு ஹோல் தான், இதில் எந்த ஒரு வேரியேஷனும் இல்லை. இல்லை இன்கேஸ் வந்துட்டு இதில் எனக்கு வெரைட்டி காட்டணும், கவுண்டர் போர் மாதிரி க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா Ctrl Z. ஸோ அதோட சைஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரூட் கட். ஸோ அப் டு சர்டன் டிஸ்டன்ஸ், அதாவது கொஞ்சம் தூரத்துக்கு மட்டும். அண்ட் சே ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணியாச்சு அப்படின்னா இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஆஃப்டர் தட் இந்த ஸ்கெட்சுக்கு வந்துட்டு என்ன பண்ணுறேன், ஸ்கெட்ச் Ctrl 8 இன்னொரு ஸ்கெட்சும் வரைகிறேன். ஓகே. ஸோ அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணுறேன்னா திருப்பி எக்ஸ்ட்ரூட் கட் பண்ணுறேன். ஸோ இது வந்துட்டு இன்னும் கொஞ்சம் சைஸ் அதிகமாக இருக்கும். ஓகே. ஸோ இப்போ நான் ஒரு கவுண்டர் போர் வந்துட்டு க்ரியேட் பண்ணியிருக்கேன். இந்த கவுண்டர் போர் ஆக்சுவலாக எப்படி இருக்குது அப்படிங்கிறத கிராஸ் செக்ஷன் வியூவில் பார்த்தா தான் வந்துட்டு என்ன ஆகும், கரெக்டாக தெரியும். ஸோ என்ன இருக்குது, எனக்கு இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் இருந்ததுன்னா அதை கவுண்டர் போர் அப்படின்னு சொல்லுவேன். இன்னுமே வந்துட்டு இந்த எண்டில் வந்துட்டு ஒரு டேப்பர் கட் வந்துட்டு என்ன ஆகணும், வரணும். பட் இது வந்துட்டு ரொம்ப டைம் கன்சூமிங் ப்ராசஸ். ஏன்னா ஃபர்ஸ்ட்டு ஒரு பிளைனை வந்துட்டு செலக்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் அதில் ஒரு சர்க்கிள், அதுக்கப்புறமா அதை எக்ஸ்ட்ரூட் அண்ட் தென் ஃபர்தராக இன்னொரு சர்க்கிள், அதுக்கப்புறம் அதை இன்னொரு சர்டன் டிஸ்டன்ஸ்க்கு வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸ்ட்ரூட் பண்ணுறோம். இந்த மாதிரி ரிப்பீட்டிவாக பண்ணிக்கிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான ப்ராசஸ். ஸோ இதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எய்தர் இந்த மாதிரி பண்ணலாம், அப்படி இல்லையா if I have a plane over here. ஸோ இந்த இடத்துல எனக்கு இப்போ ரைட் பிளைன் அப்படிங்கிற ஒன்று இருக்குது. ஸோ இந்த பிளைன் என்ன பண்ணுறேன், ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஸ்கெட்ச் அப்படின்னு கொடுக்குறேன். Ctrl 8 இதில் ஒரு ஸ்கெட்ச் வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன், ட்ரா பண்ணுறேன். ஸோ ஃப்ரம் ஹியர் டு ஹியர் அண்ட் ஹியர். ஓகே குட். ஸோ இந்த மாதிரி எனக்கு என்ன இருக்குது. ஸோ இப்போது இதை ரிவால்வ் கட் பண்ண போகிறேன். ஸோ ரிவால்வ் கட். ஸோ இட் நீட்ஸ் அன் ஆக்சிஸ். இதான் என்னோட ஆக்சிஸ். ரெண்டுமே ஒரே இதுதான். இப்போ ஒரே மாரி தான் ஹோல் வந்துட்டு போட்டிருக்கேன். பட் இது வந்துட்டு எக்ஸ்ட்ரூட் கட், இது வந்துட்டு ரிவால்வ் கட். ஸோ டேரெக்டாக அந்த ப்ரொஃபைலை வந்துட்டு வரைஞ்சிட்டேன். ஸோ இப்படி டேரெக்டாக ப்ரொஃபைல் வரைகிறதுல எனக்கு என்ன அட்வான்டேஜ், இப்போ கீழே வந்துட்டு எனக்கு ஏதாவது அந்த எக்ஸாக்ட் கட் ஷேப் வந்துட்டு வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், என்னால் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ ஃப்ரம் ஹியர் டு ஹியர் அண்ட் தென் ட்ரிம் டூல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், ஸோ இந்த ரெண்டு எண்டையும் கட் பண்ணிவிட்டு அண்ட் சே ஓகே அப்டேட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா என்னடா ஹோல் அப்படிங்கிறது எனக்கு இந்த மாதிரி ஷேப்புக்கு வந்துட்டு அப்டேட் ஆகிடுச்சு. இப்போ கிராஸ் செக்ஷன் வியூவில் பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராக தெரியும் அது எப்படி க்ரியேட் ஆகிருக்கு அப்படிங்கிறது. சி ஓகே. ஸோ அந்த வி ஷேப் கட்டு வந்துட்டு எப்படி விழுந்திருக்கு அப்படின்னு தெரியுதா. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி டைம் வந்துட்டு நம்மளால் என்ன பண்ண முடியாது, ஒரு பிளைன் க்ரியேட் பண்ணிவிட்டு ரிவால்வ் கட்டோ இதெல்லாம் வந்துட்டு பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான விஷயம். ஸோ அதுக்கு தான் வி ஹாவ் தட் ஆப்ஷன் கால்டு ஹோல் விசார்ட். ஸோ ஃபீச்சர் மாடலிங்குள்ளார ஹோல் விசார்ட் அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ளார போனேன் அப்படின்னா பேசிக்காக வந்துட்டு எனக்கு 3 சைஸ் ஹோல்ஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ இதை வந்துட்டு நம்ம என்ன கவுண்டர் போர் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் தென் இது கவுண்டர் சிங்க், இது ஹோல், நார்மல் ஹோல். ஓகே. ஸோ த்ரூ ஆல் ஒரு ஹோல் வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு க்ரியேட் ஆகும். ஸோ லெட் அஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் த கவுண்டர் போர். ஏன்னா கவுண்டர் போர் தான் இப்போ நம்ம இங்கே பார்த்தோம். எனக்கு வேறு இடத்துல எங்கேயாவது கவுண்டர் போர் வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம். ஸோ ரொம்ப சிம்பிள். அந்த எந்த செலக்டட் அதாவது எது வந்துட்டு நம்ம க்ரியேட் பண்ணணுமோ அதை ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணணும். ஸோ அது எனக்கு என்ன ஆகிடுச்சு அப்படின்னா செலக்ட் ஆகிடுச்சு. கொஞ்சம் டார்க் லைட் கலரில் இருந்தது அப்படின்னா செலக்ட் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம். அண்ட் கீழே வந்தீங்க அப்படின்னா என்ன டைப் ஆஃப் ஸ்டாண்டர்ட்ஸ், ஸோ ISO இருக்குது,
அண்ட் தென் வந்துட்டு டைப் பார்த்தோம் அப்படின்னா டிஐஎன். இந்த மாதிரி நிறைய டைப் இருக்குது. ஸோ இதில் எது வேணாலும் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணலாம். டிஐஎன் அப்படிங்கிறது எதில் யூஸ் பண்ணுறது? ஜெர்மன் ஸ்டாண்டர்ட் இது, ஓகேவா? அண்ட் இப்போ ஐஎஸ்ஓ அப்படிங்கிறத நான் என்ன பண்ணுறேன், செலக்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் போல்ட்டோட கிரேட். ஸோ ஐஎஸ்ஓவில் என்ன டைப் ஆஃப் கிரேட் அப்படிங்கிறது இது எல்லாமே நம்மளோட ட்ராயிங் ஷீட்லேயே இருக்கும். ஸோ யாராவது வந்துட்டு நமக்கு க்ரியேட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க நம்மளோட கம்பெனியில் என்ன ஸ்டாண்டர்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்களோ நம்ம என்ன பண்ணிக்கணும், அதை சூஸ் பண்ணிக்கணும். அண்ட் இது இல்லாமல் போல்ட்டோட சைஸ். ஸோ கடையிலேயே போய்ட்டு நம்ம ஒரு போல்ட் வாங்குகிறோம் அப்படின்னா என்ன போய் கேட்போம், சைஸ் வந்துட்டு சொல்லணும். ஸோ M10 இல்லை M8 இல்லை M12 அப்படிங்கிறது அந்த சைஸ் இங்கே வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும், ஸ்பெசிஃபை பண்ணணும். நான் ரைட்னா வந்துட்டு M12 அப்படிங்கிறத என்ன பண்ணிக்கிறேன், சூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் கீழே டைப் ஆஃப் ஃபிட்ஸ். ஸோ என்ன மாதிரி ஒரு டைப் வேணும். இது இல்லாமல் வந்துட்டு எனக்கு கஸ்டம் சைஸிங் வேணும் அப்படின்னாலும் என்ன பண்ணலாம், நம்மளால் பண்ண முடியும். ஸோ இதை டிக் பண்ணிவிட்டு ஈச் அண்ட் எவ்ரி டைமென்ஷன்ஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், கொடுக்கணும். ஸோ கீழே இருக்கிற அந்த ஆங்கிள், பாட்டம் ஆங்கிள், அந்த போரோட கவுண்டர் போரோட அந்த திக்னஸ் அண்ட் அதோட டயமீட்டர், நடுவில் இருக்கிற ஹோலோட டயமீட்டர், இது எல்லாமே வந்துட்டு என்ன பண்ணலாம், தனியாக ப்ரொவைட் பண்ணலாம். ஆர் எல்ஸ் யூ கேன் ஆல்வேஸ் யூஸ் திஸ் சைஸ் ஆப்ஷன். ஓகே. அண்ட் இது இல்லாமல் எனக்கு ஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஃபிட் அப்படிங்கிறதுல க்ளோஸ் ஃபிட், நார்மல் ஃபிட் அண்ட் டைட் ஃபிட். ஸோ க்ளோஸ் ஃபிட் அப்படிங்கிறது எக்ஸாக்டாக வந்துட்டு என்ன இருக்கும், அந்த போல்ட் சைஸ் அண்ட் நெட் சைஸ் வந்துட்டு என்ன ஆகும், மேட்ச் ஆகும். டாலரன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப டைட்டாக இருக்கும். ஸோ அப்போ உள்ளார வந்துட்டு இன்சர்ட் பண்ணுறதுக்கே நமக்கு எப்படி இருக்கும், கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக வந்துட்டு இருக்கும். அண்ட் இதுவே நார்மல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஓரளவுக்கு வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு உள்ளார வந்துட்டு என்ன ஆகிடும், போயிட்டு ஜாம் ஆகிடும். பட் லூஸ் ஃபிட் அப்படிங்கிறது கொஞ்சம் நிறைய ஷேக் ஆகும், போட்டு அந்தளவுக்கு அவ்வளோ டைட் ஃபிட் வந்துட்டு என்ன ஆகாது, கிடைக்காது எக்ஸாக்டாக. ஸோ எது வேணுமோ நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம், இட் டிபெண்ட்ஸ் அப்பான். அண்ட் ஆல்சோ பிளைண்ட். ஸோ இது வந்துட்டு நம்ம அங்கே பார்த்த அதே ஆப்ஷன் தான். இப்போ ஹோல் மேக் பண்ணுறப்ப எனக்கு த்ரூ ஆலாக வரணுமா இல்லை அப் டு நெக்ஸ்ட் அப் டு வெர்டெக்ஸ் இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணலாம். இது ஹோல் கிரியேட் பண்ணுறப்ப எப்படி வந்துட்டு ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு பார்க்கலாம். அண்ட் இது சம் அதர் ஆப்ஷன்ஸ். ஸோ ஹெட் கிளியரன்ஸ், நியர் சைடு கவுண்டர் சிங்க் அண்ட் அண்டர் ஹெட் சிங்க், இதெல்லாமே நம்ம டயக்ராம்ஸ் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த கண்டிஷன்ஸ்லாம் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணுவோம், கண்டிப்பாக பார்ப்போம். அண்ட் பொசிஷன் எப்படி வந்துட்டு நான் இதை பிளேஸ் பண்ணுறது. இங்கே இப்போ பொசிஷன் அப்படிங்கிறதுக்குள்ளார போனது எனக்கு 3D sketch அப்படின்ட்டு. ஸோ வி ஹேவ் அன் ஆப்ஷன் இன் ஸ்கெச்சஸ். ஸோ ஸ்கெட்ச்லேயே வந்துட்டு இந்த இடத்துல இருக்கிற இந்த டோகுல் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு 3D sketch அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நம்ம வந்துட்டு 2Dயில் வந்துட்டு என்ன பண்ண மாட்டோம், பார்த்துருக்க மாட்டோம். ஸோ அதை நம்ம எங்கே கவர் பண்ணுவோம் அப்படின்னா வெல்மென்ஸ் அப்படிங்கிற அந்த டாப்பிக்கில் 3D sketch வந்துட்டு எப்படி யூஸ் பண்ணுறது, அதை யூஸ் பண்ணி எப்படி டயக்ராம் வரைகிறது அப்படிங்கிறதெல்லாம் என்ன பண்ணலாம், நம்ம கவர் பண்ணலாம். அண்ட் ஃபீச்சரில் இப்போ 3D sketch அப்படிங்கிறத என்ன பண்ணுறேன், கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுமே என்னோட பொசிஷன் கேட்குது. ஸோ 1 2 and 3. ஸோ என்ன இருக்குது, கவுண்டர் போர் வந்துட்டு என்ன இருக்குது, பிளேஸ் ஆகிருக்கு. இது எந்த இடத்துல வேணாலும் என்னால் கிரியேட் பண்ண முடியும் சைமல்டேனியஸாக. ஸோ எந்த பிளைனில் வைக்கிறேனோ அதுக்கேற்ற மாதிரி என்ன ஆகிக்குது, ஷிஃப்ட் ஆகிக்குது. குட். ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணியிருக்கேன்னா இவ்வளோ போர் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கேன், க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆல் வி நீட் இஸ் கிளிக் ஓகே. ஸோ என்ன ஆகிடுச்சு, எல்லாமே வந்துட்டு க்ரியேட் ஆகிடுச்சு. பட் ஸோ ஆஃப்டர் க்ரியேஷன் எனக்கு வந்துட்டு இதோட பொசிஷன்லாம் நான் சேஞ்ச் பண்ணணும். எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னா வி கேன் கோ ஃபார் இங்கே இந்த இடத்துல 3D sketch இருக்குது. இதை எடிட் sketch அப்படின்னு கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு என்ன இருக்குது, வெறும் டாட்டட் பாயிண்ட்ஸ் மாதிரி இருக்குது. இந்த டாட்டட் பாயிண்ட்ஸை என்னால் என்ன பண்ண முடியும், நகர்த்த முடியும். அண்ட் இதை பிளேஸ் பண்ணுறது மூலமாக நம்மளால் என்ன பண்ண முடியும், அண்ட் சே ஓகே. ஸோ போர் வந்துட்டு எனக்கு என்ன ஆயிடுச்சு, ஆல்டர் ஆகிடுச்சு. கண்ட்ரோல் இசட் கொடுத்தீங்கன்னா மொத்தமாக போயிடும். அதாவது லாஸ்ட் பெர்ஃபார்ம் பண்ண அந்த ஆப்ரேஷன் வந்துட்டு போயிடும். இல்லை ஒன்று ஒன்றா போகாது, மொத்தமாக போயிடும். கண்ட்ரோல் இசட் என்ன ஆயிடுச்சு, ஃபுல்லாக போயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி தான் ஒர்க் ஆகும். இதில் எந்த ஆப்ஷன் வேணுமோ அதை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கிறோம். ஆஸ் வெல் அஸ் டைமென்ஷன் கொடுக்கணும். இது இதில் இருக்கிற அந்த 9 டைப்ஸுக்கும் வந்துட்டு என்ன தான், சேம் தான். ஓகேயா. ஸோ பொசிஷனிங்க்கு போயிட்டு 3D sketch 1 2 3 4. ஸோ அதுக்கப்புறமா இதை நீங்கள் டைமென்ஷன்லாம் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் வந்துட்டு என்ன பண்ண முடியும், கொடுக்க முடியும். டைமென்ஷன் ஃப்ரம் ஹியர் டு ஹியர் இட் ஷுட் பி 40 அண்ட் ஆஸ் வெல் அஸ் ஃப்ரம் ஹியர் டு ஹியர் should be 65.
என்ன பண்ணியாச்சு, லாக் பண்ணியாச்சு. இப்போ ஃபுல்லி டிஃபைன்ட் ஆகிடுச்சு அந்த பாயிண்ட் அப்படிங்கிறது. அதே மாதிரி நம்ம இங்கேருந்து வந்து கொடுக்கலாம். should be 50 as well as 35. ஓகேவா? இந்த மாதிரிலாம் என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா க்ரியேட் பண்ண முடியும். குட். அண்ட் ஹோப் ஹோல் விசார்ட் எதுக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன்.